ஏப்ரல் 11, 2018 ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில் ஆழ்வார்னு ஒரு பகுதியை சேர்ந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு பெண் தன்னுடைய ரூம்மேட்டை காணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டலுடைய வார்டன்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வார்டன் அங்கே இருக்கிற எல்லா இடங்களுக்கும் ஆள் அனுப்பி விசாரிச்சுட்டு ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தகவலை நம்ம விட்டு ட்ரை பண்ணுறது தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெண்ணை காணா, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. காணாமல் போன அந்த பெண் பேர் முனேஷ். இவங்களுக்கு 23 வயசு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து தங்கி இங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த பெண்ணை காணா அப்படின்னு தெரிஞ்சதும் உடனடியாக குஜராத்தில் வதோதரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற இவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க மனைவியை காணா அப்படின்னு தகவலை சொல்லிடுறாங்க. இந்த பெண்ணுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா கிராமத்திலிருந்து கிளம்பி இங்கே வந்து அந்த பகுதி முழுவதும் போய் தேடுறாரு. தன்னுடைய பெண் படிச்சிருந்த இன்ஸ்டியூட்டு, பக்கத்தில் இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீடு, தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீடு, இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அலைகிறார். 11 அன்னைக்கு நைட்டு 12 முழுவதும் தேடி பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நம்மளா தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அதாவது காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, என்னுடைய பெண் காணா அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் டீம் வந்து இந்த முனேஷ் எங்க போயிருப்பாங்க, சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, இன்ஸ்டியூட்ல வேற விதமா ஏதாவது காதல் கீதல் கள்ள தொடர்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலசி ஆராயினாங்க. ஆனா முனேஷை பத்தி எந்த தவறான ஒரு விஷயம் கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து 3வது நாள் இவங்க கணவர் என்ன பண்ணுறாருன்னா குஜராத்லேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. என்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்களாம் என்ன ஆஃபீஸர், ஏன்னா இவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ல, அதனால தன்னுடைய அந்த பவர், தனக்கு இருந்த அந்த அதிகாரிகள் மட்டத்தோட தொடர்பு இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டேஷனையே எல்லாரையும் கடுமையாக திட்டுறாரு, சண்டை போடுறாரு. உண்மையை சொல்ல போனால் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேருமே பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்த அந்த நேரத்திலிருந்து இங்கே என்ன நடந்துச்சு, லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவரும் ஒரு டீமை போட்டு என்கொயரி பண்ணுறாரு. அப்படி என்கொயரி பண்ணல ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா, காணாமல் போன அன்னைக்கு ஈவினிங் தன்னுடைய மனைவியை ஒரு 3 நபர்கள் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 நபர்கள் தான் தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் கண்டுபிடிச்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஹையர் ஆஃபீஸர் இவர் நினைச்சாருன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷரை போட முடியும், தன்னுடைய வேலைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப தீவிரமா இந்த கேஸ் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்பிட்வீன்ல லோகேஷன் என்ன பண்றாருன்னா அவரும் சும்மா இருந்துடல.